படம் எப்படி மேடம் இருக்கு? படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லைட்டா போர் அடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த இன்டர்வெல்க்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே படம் நல்லா ஹைப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்பவே நல்லா தான் போச்சு மூவி. படம் அருமை. கண்டிப்பா நிறைய தியேட்டர்ல படத்தை போடணும். ஊர் சைடுலாம் கண்டிப்பா பட்டி தொட்டிலாம் இது வந்து பிளாஸ்பேக்கை வந்து தூண்டுற மாதிரி அவங்கவுங்க எல்லார் வீட்லயுமே இந்த கதை நடந்திருக்குது. அதை தான் பார்க்க செம்ம பாசிட்டிவா, ஐ மீன் நெகட்டிவ் ஷேடே அவங்களோட ஆட்டிடியூடுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அவங்க எப்பயும் போல ரொம்ப சட்டிலான ஆக்டிங் தான். தேவையில்லாம அந்த சோகால் ஹீரோ ஹைப் எல்லாம் கொடுக்காம நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. அந்த கேரக்டருக்கு நல்லா பொருந்தி போகுது. அந்த நல்லா நாங்க பாக்குறது. எங்கேயும் தேவையில்லாம ரொம்ப வில்லித்தனமா காமிக்கணும்னு அன்னெசரி சீன்ஸ் எல்லாம் வைக்காம அவங்களுக்கு கொடுக்குற ஆட்டிடியூட் மட்டுமே கேரி பண்ணதே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் சூப்பரா இருக்கு பார்க்க. தமிழ் திரையுலகம் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு அவர் அவார்டு வாங்குவாரு. ஓகேவா? சூரி யோகி பாபு இவங்க எல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரு. யாரு? சூரி யோகி பாபு எல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரா? நான் வந்து சுகந்தியா கடா. நீ யாருடா சொல்லு. நீ திரை வெளிச்சம் வெளிச்சத்தை சொல்லாத. உன் பேர் என்ன? உன் பேர் கார்த்தினா, என் பேர் சுகந்தி. ஒரு சூரி வந்தாச்சு, ஒரு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாச்சு. அவங்களோட இவங்க கம்பேர் பண்ண வேணாம். எல்லாருமே ஒவ்வொரு ஆளு தனி ஆளுதான். ஓகேவா? எல்லாரும் தனி மரம் தான் தோப்பாகும். ஓகேவா? அதனால யாரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. முன்னு எடுத்துக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த உடனே ஜூம் பண்ணி யோகி பாபுலாம் பெரிய ஆளா வந்துட்டாரு. எவ்வளவு ஜூனியர் ஆர்டிஸ்ட், எவ்வளவு ஏன் ஜி படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் எங்க சூரி. ஓகேவா? ஒருத்தரோட முன்னேற்றத்தை பாருங்க, அடுத்தவனோட முன்னேற்றத்தை அவனோட போய் திணிக்காதீங்க. தனித்தனி கருத்தா இருங்க. ஓகேவா? உருத்தா இருங்க. சூப்பர். எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. இல்ல ஸ்டோரி நீங்க பாருங்க, பார்த்தாதான் தெரியும். ஏன்னா இப்ப நானே கதையை சொல்லிட்டேன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல பிடிச்ச சீன் பிடிச்ச சீன் வந்து இல்ல அப்படி கிடையாது. என்னன்னா இப்ப வந்து அவங்க அப்பா கூட கனெக்ட் ஆகிற சீனா இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரி ஒரு சீனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே அந்த காலத்துல பாமா விஜயம் பாலச்சந்திர ஐயா சொன்ன காலத்துல இருந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனை வரைக்கும் அழகா எடுத்து காட்டி இருக்கிறாரு. படம் வெற்றி வெற்றி வெற்றி. ஆனா 12 வருஷம் பழகின இந்த அக்காவை நினைச்சு ஒரு சின்ன கேரக்டர் கூட கொடுக்கல. நான் என் மீடியாட்ட பதிவு பண்ணிட்டேன். ஆனா படம் சூப்பர்டா சூப்பர்டா. ஒரு குடும்ப தலைவனா நடிச்சிருக்காரு. சூப்பர். முனிச தாட்ஸ் மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப்ல எப்படி இது போதும், லைஃப்ல ரொம்ப தேவைக்கு என்ன தேவையோ எது தேவையோ அது போதுங்கிற மாதிரி.